Trichy Diamond City Queens 3000 இது வெறும் பேர் அல்ல, இது ஒரு அடையாளம். எங்களுக்கான முடிசூடுகிற ஒரு கிரீடம்னு கூட சொல்லலாம். இது ஒரு சமூக சேவை அல்ல, இதன் மூலமா நிறைய நிஜத்தை பார்க்க முடிஞ்சது. I, Priya Loganathan, do solemnly swear that I will faithfully execute the office of President of the Rotary Club of Trichy Diamond City Queens, and that I will to the best of my ability give support and assistance to the district governor and to Rotary International, and that I will uphold the constitution and bylaws of this club. இது ஒரு சாதாரண பயணம்னு சொல்லிட முடியாது. சிரிப்பு, சந்தோஷம், துக்கம், நெகிழ்ச்சி, கண்ணீர், அவமானம், ஆசை, கனவு, இந்த வார்த்தைகளோட ஆத்மார்த்தமான அர்த்தம் என்னன்னு எங்களுக்கு புரிய வச்ச ஒரு ரோலர் கோஸ்டர்னு சொல்லலாம். I would like to ask my club officers only one thing. Will you fulfill the responsibilities of your offices to the best of your ability and in accordance with the constitution and bylaws of this club? Thank you. இன்னும் இப்போ எல்லாரும் தானே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக சேவைன்ற பேர்ல பெருசா என்ன பண்ணிட போறாங்க? இப்படி எல்லாம் எல்லாரும் பேசுவாங்க. ஏன் எங்களை சுத்தி இருக்கிறவங்க கூட பேசியிருக்காங்க. நாங்க பிளான் பண்ண எல்லா விஷயத்தையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு யோசிக்கும் போது ஆரம்பத்தில் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. அப்புறம் எங்க டீமோட சப்போர்ட்டோட நம்ம முழு மனசா ஒரு விஷயத்த பண்ணும்போது தன்னால பலன் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையிலையும் தன்னம்பிக்கையிலையும் நாங்க ஆரம்பிச்சோம். பிரியா லோகநாதன், being 8th President, Rotary Club of Trichy Diamond City Queens. இந்த விஷயத்தை எப்படி புதுமையா பண்ணலாம், எப்படி சுவாரஸ்யமா மாத்தலாம் யோசிக்கும் போது 6 மணி நேரம் கழிச்சு 7வது அறிவில் 8வதா ஒரு ஐடியா கிடைச்சது. ராமையா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, அடரா ராமையா, நாம் புட்டு வைக்க போறோம் பாறையா. எஸ், 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையா, அதை 8படி சொல்ல போறேன் கேளையான்னு நம்ம தலைவரே சொல்லிட்டாரு. 8க்குள்ளதான் உலகம் இருக்கு. ஸோ நம்ம இந்த பயணத்தை இதை விட சிறப்பா பண்ண முடியாதுன்னு நம்ம சிறப்பா ஆரம்பிச்சிருவோம்.
பிரசிடென்ட் எங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது எங்களுக்கு புதுசா இருந்துச்சு, சுவாரஸ்யமாவும் இருந்துச்சு. இதை மொத்தமா எப்படி செயல்படுத்த போறோம்ன்ற ஒரு ஆர்வமும் இருந்துச்சு. இந்த மொத்த பயணமும் எங்களை யாருன்னு தெரிய வச்சுது. இதனால நாங்க நிறைய எதிர்பாராத விஷயங்களை செஞ்சோம். அது திரும்ப எங்களுக்கு நிறைய எதிர்பாராத விஷயத்த திரும்பி கொடுத்துச்சு. எங்களோட பயணத்தை வெறும் வார்த்தைகளால பகிர்ந்துக்கிறத விட நீங்களும் சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க ஆரம்பிக்கலாமா? ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது ஆழம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது எங்களை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் மக்கள் தான் நிறைய இருக்காங்க. அதில் மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3:1 ரேஷியோவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்குது. ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 74.7% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37,211 ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இவ்வளோ ஸ்கூல்ஸ் இருந்தும் இதில் படிக்கிற மாணவர்களோட அவுட்புட் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நாங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப வியப்பாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. பெரிய பெரிய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு கிடைக்கிற எக்ஸ்போஷர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக பேசிக் அம்யூனிட்டிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த பசங்களுக்கு இன்னும் பத்தலையோ அப்படிங்கிறது ஒரு எண்ணம். இப்போ இருக்கிற பசங்க கையில் ஃபோன் இருக்கிறதுனால விளையாட்டோட அருமையே புரியலன்னு தோணுச்சு. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்களுடைய பொழுதுபோக்கே விளையாட்டு தான். சின்ன சின்ன விளையாட்டையும் அவ்வளோ சந்தோஷமாக ஆரோக்கியமாக விளையாடினோம். அப்போ எங்களுக்கு கிடைச்ச டைமில் எங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டோம். எங்கள் விளையாட்டில் ஒரு அர்த்தமும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் விளையாட்டை மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், கான்சன்ட்ரேஷன் பவரும் இருந்துச்சு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்கள்ட்ட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பொதுவாக நம்மள நிறைய பேருக்கு லெமன் இந்த ஸ்பூன், சாக் ரேஸ் இந்த மாதிரி விளையாட்டுலாம் ரொம்ப சாதாரணமாக தெரியும். பட் இந்த விளையாட்டுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய பாடி சயின்ஸே இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம சாக்ரேஸ் எடுத்துட்டோம்னா அதை விளையாடுறதுக்கு நமக்கு லெக் ஸ்ட்ரென்த் ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் டைமிங், பாடி பேலன்ஸ், கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே வேணும். லெமன் இந்த ஸ்பூன் என்ன அப்படின்னா நம்மளோட ஹெட் டு ஐ கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் விளையாட முடியும். ஸோ ஒரு ஸ்லோ பேஸில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் லெமன் இந்த ஸ்பூன் விளையாட முடியும். நம்ம ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ண ஒரு பெஸ்ட் பிளே அப்படின்னு சொன்னால் ரன்னிங் ரேஸ்னு சொல்லலாம். நம்ம ரன்னிங் ரேஸ் விளையாடும் போது நம்மளோட டிட்டர்மினேஷன், கன்சிஸ்டன்சி, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெத்திங் டெக்னிக்கை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் புட் விளையாடும் போது நம்மளோட அப்பர் பாடியோட ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணிவிட்டு உங்களோட பாடி பவரில் ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சை நம்மளுக்கு கொடுக்கும். லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெக் ஸ்ட்ரென்த்தையும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியோட கண்ட்ரோல், ஏர் லிஃப்டிங்கு, பேலன்ஸிங்கு, கரெக்டான இடத்துல நம்ம போய் லேண்ட் பண்ணுற பவர், இது எல்லாமே லாங் ஜம்ப் மூலயமா கிடைக்குது. இதே மாதிரி தான் நம்ம விளையாடுற ஒவ்வொரு விளையாட்டுமே பாடி சயின்ஸோட ஒன்றோட ஒன்று கம்பைன்ட் ஆகி தான் இருக்குது. சின்னவங்க பெரியவங்க பார்க்காம ரொம்ப ஸ்போர்ட்டிவாக விளையாண்டாங்க பசங்க. அதோட அன்னைக்கு நடந்த ஸ்போர்ட்ஸ் டேயை ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி பண்ணோம். என்ன இப்போ அவ்வளோதான் அது? எது? அதுவா? அது வேணாமே ப்ளீஸ். ஏன் இவ்வளோத்தையும் சொன்னீங்கல்ல, அதையும் சொல்லுங்க. அதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு? அதெல்லாம் வேண்டாம். வெளியே சொன்னால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? வேண்டாம் விடு. பரவாயில்ல சொல்லு. வேண்டாமே. எல்லாரும் நிறுத்துங்க, நானே சொல்கிறேன். அது வேற ஒன்றும் இல்லை, அவங்க சொல்ல வெக்கப்படுறாங்க. அன்னைக்கு விளாண்டது பசங்க மட்டும் இல்லை, நாங்களும் தான். லேடிஸ் வெஸ் டீச்சர்ஸ். கேம்ல ஜெயிச்சது என்னமோ அவங்க தான். ஆனா என்னைக்கு நாங்க களத்துல இறங்கி விளையாட ஆரம்பிச்சோமோ அதுவே வாழ்க்கையில ஒரு சின்ன வெற்றி தான்.
2ஆம் மெட்டிலுக்கு அல்லாதது கல்வியும் அல்ல. ஸோ அந்த கல்விக்காக பசங்களுக்கு நோட்டு புக்கு பேனாலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். கல்விங்கிறது வெறும் பேனா பென்சில் அதோட நிற்கிறது கிடையாது. நியூட்ரிஷனல் வேல்யூவை பசங்களுக்கு எஜுகேட் பண்ணுற விதத்தில் நோ ஆயில் நோ பாயில் கான்செப்டில் குழந்தைங்களுக்கு ஃபுட்டோட நியூட்ரிஷனல் வேல்யூ பற்றி எடுத்து சொல்லியும் அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஃபுட்ஸையும் வந்து ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நாங்கள் வழங்கினோம். திருமணங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான தருணம். ஆண்கள் ஆனாலும் சரி, பெண்கள் ஆனாலும் சரி, நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு தருணம் தான் திருமணம். வெறும் தாலி மட்டும் கட்டினா அது கல்யாணம் ஆகிடாது. பத்திரிக்கை அடிக்கிறது, பந்தக்கால் நடுறது, சொந்த பந்தங்களை அழைக்கிறது, சீர்வரிசை, சம்பிரதாயம் அப்படின்னு சும்மா கலகலன்னு கொண்டாட்டமாக இருக்கும். கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளோ பெரிய பொறுப்பு அப்படிங்கிறது அன்றைக்கி தான் எங்களுக்கு புரிஞ்சுது. ஒரு லோயர் மிடில் கிளாஸ் மக்கள் எப்படிலாம் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாங்களோ அதை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பூர்த்தி செஞ்சோம். அது அவங்கள விட எங்களுக்கு மனநிறைவை கொடுத்தது. நாம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஹையர் அஃபீஷியல்லேருந்து நம்ம கூப்பிட்ட ஒவ்வொருத்தரும் வந்து மனநிறைவோட கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணையும் மனசார வாழ்த்திட்டு போனாங்க. நாங்கள் நினச்சிருந்தா அந்த கல்யாணத்துக்கு தேவையான தொகையை மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் ஒரு கெஸ்ட்டு போல் போயிட்டு வந்திருக்க முடியும். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒருத்தராக மாறி நாங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சதில் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. ஒரு 2 ஜோடிகளுக்கு அவங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த முக்கியமான நிகழ்வில் நாங்களும் ஒரு பங்காக இருந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில் சிரிப்பும் சரி, ஆனந்த கண்ணீர்லேயும் சரி, அவங்க நல்லா இருமான்னு சொல்கிற ஒரு வார்த்தையிலையும் சரி, அந்த வார்த்தையே போதும் 100 வருஷத்துக்கு நம்மளை வாழ வைக்கும். அடுத்து 100 கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன், பார்ப்போம். என்றைக்குமே ஒரு பெண்ணுக்கும் சரி, ஒரு குடும்பத்திற்கும் சரி, குழந்தை வர போதுனாலே ஒரு பரவசம். ஏன்னா அந்த பெண் மூலம் இந்த உலகிற்கு இன்னொரு உயிர் பார்க்க வரப்போகிறது ஒரு உற்சாகம். அதை வெளிப்பட முடியாத ஒரு உணர்வை சொல்லலாம். கல்யாணமே பண்ணி வச்சிட்டோம், வளகாப்பு பண்ண முடியாதா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இப்போ 1, 2லாம் இல்லை. ஸ்ரீரங்கம் பகுதியில் உண்மையாவே தேவையான ஒரு 8 பெண்களை தேர்ந்தெடுத்து நல்லா இடத்த பிடிச்சி கோலம் போட்டு கிஃப்ட்ஸ் வாங்கி டெக்கரேஷன் பண்ணி அருமையா ஒரு வளகாப்பு பண்ணினோம். கர்ப்பிணி பெண்களுக்கு பின்னாடி சொல்ல முடியாத பல கஷ்டங்கள் இருக்கும். அதையும் தாண்டி சீமந்தம் அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷமான நிகழ்ச்சி. அதை நடத்துறதுக்கு கூடிய பெரியவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. அதை செய்யறதுக்கு செலவு செய்யறதுக்கான சூழல் அவங்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி ஒரு வளைகாப்பு நடத்தினா எப்படி இருக்கும்? நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை நல்லா பண்ணோமா, சிறப்பாக பண்ணோமான்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனால் அவங்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் அவங்களோட சந்தோஷத்தை
அவங்க வார்த்தைகளால் பகிர்ந்துக்கிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் இப்படி வளையல் போடுவாங்களா, இப்படிலாம் வளைகாப்பு நடக்குமா, இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ஆடுவாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட வார்த்தைகளால் அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. என்னதான் நாங்கள் செலிப்ரேஷனாக பண்ணினாலும் அந்த ஃபங்க்ஷன் பண்ணினதுக்கான காரணங்களையும் நாங்கள் பூர்த்தி செஞ்சோம். அவங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு தேவையான ஃபுட் ப்ராடக்ட்ஸு, டேப்லெட்ஸு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு டாக்டரை வர வச்சு அவங்களுக்கான ஹெல்த் டிப்ஸையும் கொடுத்தோம். ஆசிரியர் ஐடின்னு ஒன்று இருக்குது. அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா என்ன அவங்களுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்களே வந்து உங்களுக்கு பேபி பார்க்குறது, அவங்களே வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறது, நீங்கள் வர தயங்குற ஒரு விஷயத்தை கூட அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லி உங்களை புரிய வச்சு உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவாங்க. சாப்பாடெல்லாம் பரிமாறி அவங்களோட அன்பையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது எங்களுக்கு. என்னடா கையில பூ வச்சுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? பொதுவா பூக்கடைக்கு யாருமே விளம்பரம் செஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா அந்த பூக்கடைக்கு விளம்பர பலகை வச்சு கொடுத்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன யோசனையால உருவான ப்ராஜெக்ட் தான் அவள். தாடி சுருங்கும், தோல் சுருங்கும், ஆனாலும் நம் சிரிப்பு மட்டும் சுருங்காது. சுற்றமெல்லாம் போன பின்னும் நட்பு மட்டும் இங்கே நிம்மதியா தங்காது. ஒரே கட்டில் 4 பிள்ளை, அப்பா சொல்றாங்க சின்ன கதை. பல்லாங்குழி, சூதாடிய சதுரங்கம், பக்கத்திலே ராணி ஆடுற பாட்டு சங்கம். பட்டம் போடும் பாட்டிக்கு லிப்ஸ்டிக் கொஞ்சம், மீசை மாய்ந்த தாத்தாவுக்கு ஹீரோ மாதிரி ரசம். நம்ம கல்யாண காலம்னு ஞாபகம் ஓடும், ஒரு பாட்டிலே சின்ன சினிமா நாடகம் போடும். நீயும் நானும் மறந்த பழைய விளையாட்டுகள், புது பசங்க கத்திக்கிட்டாங்க பழைய பசங்கள். தடுமாறும் கால்கள் ஆனாலும் துடிப்பான சிரிப்புகள் மட்டும் தடை இல்லாமல் வரும். ஒரு ஓரத்தில் 2 பேர் பாடியாச்சு. அந்த நாள் நம்ம ரேடியோவில் வந்த பாடலாச்சு. அந்த மெட்டில் பாட்டு, அந்த பாட்டுக்கு நம் நடனம். மறந்த மாதிரி வாழ்ந்தது இப்பதான் சுத்தமான நிஜம். இதுவேதான் அரண்மனை, இதுதான் மனசு வாழும் வீடு. பேசணும், கேட்கணும், சிரிக்கணும், இதெல்லாம் சுத்த உணவில்லாத பசியிலாம். உண்மை ஏதும் சொல்லணும்னா அப்பாடா, இதுதான் வாழ்க்கையின் பாக்கியமே. ஆமாங்க, என்னதான் அவங்கள ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக பேரப்பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி, மருமகளுக்கு காஃபி போட்டு கொடுத்து, மகன்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து, ஃபுல் டைம் ஒர்க்கு இல்லாமல் இந்த மாதிரி ரெஸ்டிங் பீரியட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இந்த ரெஸ்டிங் பீரியடில் அவங்க எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் எத்தனை காலம் அவங்க வாழ போகிறாங்களோ அத்தனை காலமும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டிங் பீரியடை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏழை பாசம் சிரிக்க 7 வழி தேடினோம், 8வது வழியில்தான் எங்கள் உலகம் கண்டோம். பள்ளி விளையாட்டில் குழந்தை கனவும், சமையல் இல்லாத சத்தத்தில் ஆரோக்கிய கலவும். மணமகளுக்கு மேலமாய் நம் கைகள் விழுந்தது, மணலைக்கு வாழ்த்தை 10 பெண்கள் மலர்ந்தது. பழமை மனங்களை சிரிக்க வைத்த பாட்டி தாத்தா சாப்பாடு.
வெறும் சேவை இல்லை, இது ஒரு காலத்தோட காதல்.